ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 25வது வீடியோவில் பட்டு பாவாடை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாவாடையோட உயரம் 33, இடுப்பு சுற்றளவு 25, சீட்டளவுனா நம்ம உட்கார்ற இடம் இருக்குது இல்லைங்களா, அது 29. இதுதான் கரெக்டான அளவு, சரிங்களா? இப்போ பாவாடையோட உயரம் நமக்கு 33. இங்கே எனக்கு பார்டர் வர்றதுனால நான் கீழே மடித்து தைக்க மாட்டேன். உங்களுக்கு பார்டர் வரல, நீங்கள் மடித்து தைக்கிற மாதிரி இருந்தால் தையலுக்குன்னு இடம் விட்டுக்கோங்க. நான் சரியான அளவு 33 எடுத்துக்கிறேன். நான் இன்ஸ்கர்ட் மாதிரி நாடா கோத்து போடுற மாதிரியான பாவாடை தான் தைக்க போகிறேன். அதனால மேலே தையல் இடுப்பு பக்கம் தையலுக்குன்னு 1/2 இன்ச்சு எடுக்க வேண்டாம், சரிங்களா? கரெக்டான அளவு 33 எடுத்துக்கிறேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிளாத் எனக்கு கேமராவுக்கு பத்தலை அப்படிங்கிறதுக்காக நான் 4 கிளாத்தாக மடித்து போட்டிருக்கேன். கிளாத்தோட அகலம் உங்களுக்கு இடுப்பு சுற்று 25 இருக்குது இல்லைங்களா, கிளாத்தோட அகலம் 50 இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது இடுப்போட சுற்று என்ன அளவு இருக்குதோ அதை 2ஆக போட்டுக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு கிளாத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1.5 மடங்கு எடுத்துக்கோங்க. கிளாத்து தாராளமாக இருக்குன்னா 2 மடங்கு எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கிளாத் அகலம் அதிகமாக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பஃபியாக தெரியும், சரிங்களா? எனக்கு இங்கே கேமராவுக்கு இடம் பத்தலை அப்படிங்கிறதுக்காக நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன், சரிங்களா? அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லாமல் விட்டுட்டேன், ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த பார்டர் நமக்கு கால் பக்கம் போயிடும், சரிங்களா? இப்போ இந்த இடுப்பு பக்கம் இந்த இடத்துல நம்ம ஃப்ரில்லு வச்சு அப்படியே லைனாக ஸ்டிச் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ இந்த ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல இப்படி ஃப்ரில்லு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்படியே மடித்து ஃபுல்லாக ஃப்ரில்லு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி லைனாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக நம்ம ஃப்ரில் வச்சாச்சு. நமக்கு இடுப்பு சுற்றளவு 25 வந்தது, சரிங்களா? இப்போ இடுப்பு சுற்றளவு இதில் கரெக்டாக 25 இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த இன்ஸ்கர்ட் மாதிரி உள்ள நாடா கோத்து தான் பாவாடை ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போ 25 விட நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும், சரிங்களா? எக்ஸ்ட்ரானா ஒரு 3 இன்ச்சுலேருந்து 5 இன்ச்சு வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? எனக்கு இப்போ 33 இருக்குது. தையலுக்கு நம்ம இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சும் அந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சும் எடுத்துருவோம், சரிங்களா? தையலுக்கு போக 32 இருக்கும், ஓகேங்களா? அந்த அளவு இருந்தால் போதுமானது தான், சரிங்களா? ஃப்ரில் வச்சதுக்கப்புறம் இந்த 2 பார்டர் பக்கத்தையும் பிடிச்சி அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி பார்டரில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் இங்கே இருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு இந்த இடத்துல முடிக்கிற மாதிரி முடிச்சுக்கோங்க. இங்கே ஒரு 3.5லேருந்து 4 இன்ச்சு வரைக்கும் கேப் விட்டுக்கோங்க, சரிங்களா? இடுப்பு பகுதியில் நான் இவ்வளோ தூரம் கேப் கொடுத்துருக்கேன். நீங்கள் 3.5லேருந்து ஒரு 4 இன்ச்சு அளவு இருக்கிற மாதிரி இந்த இடத்துல கேப் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? தைச்சதுக்கப்புறம் இந்த கேப் விட்ருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல இந்த பிசுரை ஃபஸ்ட்டு மெல்லிஸாக ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க.
இப்படி மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு மடித்து இந்த அளவு இவ்வளோ தூரம் மடித்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ இங்கே அந்த பிசுரை மடித்து மெல்லிசாக 2 பக்கம் தையல் போட்டுட்டேன். ஓகேங்களா? நான் இடுப்பில் நாடா கோக்குற பகுதிக்கு இந்த மாதிரி ப்ளைன் கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து 3.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி லென்த்தாக எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்ல பக்கம், இது கெட்ட பக்கம். சரிங்களா? இந்த கிளாத்தை இப்படி கெட்ட பக்கம் வச்சுக்கோங்க. கெட்ட பக்கம் வச்சு இந்த பக்கம் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டுக்கோங்க. விட்டுக்கிட்டு இப்படி கரெக்டாக வச்சு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இவ்வளோ கிளாத் இருக்குது, நமக்கு இவ்வளோ கிளாத் வேண்டாம். ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிளாத்துக்கு கெட்ட பக்கம் வச்சு நம்ம இந்த கிளாத்தை ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இந்த பக்கம் தையலுக்குன்னு 1/2 இன்ச்சு விட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த கிளாத்தை இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம தையலுக்குன்னு விட்டுருக்கோம் இல்லைங்களா? அந்த கிளாத்தை இப்படி மடித்து இப்படி ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இன்னொரு பகுதி இருக்குது இல்லைங்களா? அந்த சைடும் உள்வழியாக மடித்து வச்சு ஒரு தையல் ஒன்று போட்டுக்கோங்க. நம்ம உள்ளே மடித்து தைக்கிறதுக்காக வச்சுருந்த கிளாத்தை இப்போ மடித்து தைச்சாச்சு. இப்போ தைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த கிளாத் இருக்குது இல்லைங்களா? இது இப்படியே மடிச்சுக்கோங்க. இப்படி மடித்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளார போகிற மாதிரி, அந்த பிசுறு உள்ளே போகணும் இல்லைங்களா? அது உள்ளார போகிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. நம்ம இங்கே ஃப்ரில்லுக்குன்னு தையல் போட்டுருக்கோம் இல்லைங்களா? அந்த தையல் மேலே இந்த தையல் விழுகிற மாதிரி கரெக்டாக இப்படி ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் உள்வழியாக மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த இடத்துல இப்படி வச்சு கரெக்டாக அந்த ஃப்ரில்லு தையல் மேலேயேவும் தையல் வர மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பட்டுப்பாவோட ஸ்டிச்சிங் முடிஞ்சிருச்சு. புதுசாக தைச்சி பழகிறவங்க இந்த மாதிரி தைச்சி பழகுங்க. இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட தையல் பயிற்சி முடிஞ்சிருச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.